வணக்கம். நற்பவியின் பொம்மை கதைகள். இருமுடி கட்டி தர்மசாஸ்தா ஐயனை தரிசனம் பண்றதுக்காக சபரிமலைக்கு போகக்கூடிய யாத்ரீகர்கள் ஏன் இருமுடியை சுமந்து போறாங்க அப்படிங்கிற தத்துவ தாத்பரியத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இருமுடி என்பது ஐயப்ப பக்தர்களின் புனித அடையாளம், சபரிமலை யாத்திரையின் இதயம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புனித பை, பவித்திர கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல பக்தர்கள் தங்களோடு கொண்டு செல்லக்கூடிய 2 பகுதி கொண்ட புனித பொருட்களை வச்சுக்குவாங்க. இரு பிளஸ் முடி அப்படிங்கிறது தான் இருமுடின்னு ஆயிருக்கு. இரு அப்படின்னா 2, முடிங்கிறது கட்டு. 2 பாகங்களை கொண்ட புனித கட்டுன்னு அர்த்தம். இது பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் சுமக்கும் அடையாளம்னு சொல்லப்படுது. இருமுடிங்கிறது ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அடக்கம் செய்து தெய்வத்தின் பாதை நோக்கி மனம் சுத்தமாக செல்லக்கூடிய ஒரு சின்னமாக கருதப்படுது. ஐயப்பன் பிரம்மச்சாரிங்கிற நிலையில வாழக்கூடியவர். சுத்தம், நம்பிக்கை, தவம், அன்பு இந்த நெறிகளை எல்லாம் பின்பற்ற வேண்டியது முக்கியமா கருதப்படுது. இருமுடி 2 பாகங்களை கொண்டது. முன்முடி அப்படிங்கிறது தேவகுண்டம்னு சொல்லப்படுது. ஐயப்பனுக்காக உள்ள புனித பொருட்கள் அரிசி, நெய்க்குடம், தேங்காய், பனங்கற்கண்டு, மலர், துளசி, கருங்குங்குமம் இதெல்லாம் அதுல வைப்பாங்க. பின்முடி அப்படிங்கிறது பூதி குண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் தங்களுடைய தேவைக்கான பொருட்கள் சோறு, உடை, தீபம், நாணல் இதெல்லாம் அதுல வச்சிருப்பாங்க. நெய்க்குடம் அப்படிங்கிறது இருமுடியோட மிக முக்கியமான பகுதி. ஒரு தேங்காயின் நீர் வடித்து அதன் உள்ளே பசு நெய் நிரப்பி வைப்பாங்க. இந்த நெய் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கும் ஆன்மான்னு சொல்லப்படுது. சபரிமலையில ஐயப்பன் திருவடியில நெய் சுரக்கும் போது அது மனிதன் தன் அகந்தையை அர்ப்பணிப்பதாக ஒரு ஆன்மீக அர்த்தமும் இருக்கு. முக்கிய ஜபமாக கருதப்படுவது சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா.